ஆல் இண்டியா ரேடியோ. சிவகங்கை மக்களவை தொகுதி குறித்த ஒரு கண்ணோட்டம். சிவகங்கை மக்களவை தொகுதி முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சிவகங்கை, மானாமதுரை தனி, திருப்பத்தூர், காரைக்குடி ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த 4 தொகுதிகளிலும் ஆண் வாக்காளர்களாக 5,79,141 பேரும், பெண் வாக்காளர்களாக 6,702 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்களாக 54 பேரும் என 11,79,897 பேர் உள்ளனர். மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த திருமயம், ஆலங்குடி ஆகிய தொகுதிகளும் இப்பாராளுமன்ற தொகுதியில் உள்ளடக்கியது. இவ்விரு தொகுதிகளில் ஆண் வாக்காளர்களாக 2,17,752 பேரும், பெண் வாக்காளர்களாக 2,24,914 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்களாக 6 பேர் என 4,42,616 பேர் உள்ளனர். இவ்விரு மாவட்டங்களையும் சேர்த்து 7,96,893 ஆண் வாக்காளர்களும் 8,25,616 பெண் வாக்காளர்களும் 60 மூன்றாம் பாலினத்தவர் உள்ளிட்ட 16,22,574 வாக்காளர்கள் உள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் 1,357 வாக்குச்சாவடிகளும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 516 வாக்குச்சாவடிகளும் என 1,873 மையங்கள் உள்ளன. இப்பாராளுமன்ற தொகுதியில் மானாமதுரையில் செயல்பட்டு வரும் மண்பாண்ட தொழிலை மேம்படுத்தவும், சிவகங்கையில் உள்ள கிராஃபைட் தொழிற்சாலையை விரிவுபடுத்தி உப தொழில்கள் துவங்கிடவும், மேலும் ஸ்பைசஸ் பார்க்கில் நறுமணப் பொருட்கள் உற்பத்தி மையம் அமைத்திடவும், காரைக்குடி கண்டாங்கி சேலை உற்பத்தியும் நெசவு தொழில் மேம்படுத்தவும் போன்ற கோரிக்கைகளை இத்தொகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். என் பேர் அருண். நான் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இருக்கேன். நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டை பார்லிமெண்ட்டுக்கு போகிறது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் நான் நினைக்கிறேன். இப்போ வர அரசாங்கம் கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதான் எல்லா யங் ஜென்ரேஷன்ஸும் விரும்புவாங்க. அதுபோல் வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் அரசாங்கம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரவிக்குமார், சிவகங்கை. இந்த சிவகங்கை தொகுதி இது வரைக்கும் வளர்ச்சி அடைந்த தொகுதின்னு சொல்ல முடியாது. இதை ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த தொகுதியாக மாற்றணும்னா இங்கே கிராப்பைட் சார்ந்த கனிம வளத்தை பயன்படுத்தி நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்கணும். இப்படி தொழிற்சாலைகள் உருவாக்கணும்னா இந்த மாவட்டம் இல்லாது பக்கத்தில் உள்ள மாவட்டங்கள் படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். வரப்போகிற அரசாங்கம் இதை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி இது சம்பந்தமான தொழில்களை உருவாக்கி எல்லாத்துக்கும் நல்ல வேலைவாய்ப்பை தரணும். அதுதான் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. இன்னும் வர்ற அரசாங்கம் இதை நிறைவேற்றணும்னு நம்புகிறோம். நான் சிவகங்கையிலேருந்து பேசுகிறேன். ஐ ஆம் ஃபர்ஸ்ட் ஓட்டர். நான் முதலாக என்னோட ஓட்டு பாராளுமன்றத்திற்கு போட போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வரக்கூடிய அரசாங்கம் கண்டிப்பாக பெண்களின் கல்வியினை உயர்த்துவதில் சிறந்த நாடாக அமைய வேண்டும் என்பதை என்னோட முதல் கோரிக்கையாக நான் தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக அதனால் அனைத்து மகளிரும் இந்த பாராளுமன்ற ஓட்டினை போட வேண்டும் என்பதே என்னோட கருத்து. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அனிதா. நான் மானாமதுரையில் இருந்து பேசுகிறேன். நான் பாராளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக என் வாக்கை பதிவு செய்ய இருப்பதில் பெருமை கொள்கிறேன். சிறந்த அரசியல் கட்டமைப்பு கொண்ட நாடு நம் இந்தியா. ஆனாலும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களும் வேலையில்லா பட்டதாரிகளும் நிறைந்த இடமாக திகழ்கிறது. மக்கள் வளமும் மண் வளமும் நிறைந்த நாட்டில் இதனை போக்க சிறந்த தலைமையினால் மட்டுமே முடியும். நம் மக்கள் வளத்தை நம் நாட்டிற்காக மட்டுமே பயன்படுத்தும் போது நம் நாடும் வல்லரசாகும். அனைவரும் வாக்களித்து நாடு காக்க வேண்டுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் சிவகங்கையிலிருந்து கண்ணன் பேசுகிறேன். நம்ம சிவகங்கை மாவட்டம் என்றது மிகவும் பின்தங்கிய மாவட்டமாகவே இன்னமும் உள்ளது. இந்த மாவட்டத்துக்கு நம்ம கிராபைட் தொழிற்சாலை உருவாக்கினா இன்னமும் நல்லா இருக்கும். கிராபைட் இருக்குது, அதை இன்னமும் தொழிற்சாலை ஆக்கி இங்கே உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுப்பதற்கு வருகின்ற அரசு அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்ம சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவில் விவசாயம் சார்ந்த ஒரு மாவட்டமாகும். தஞ்சாவூர் மக்களவை தொகுதி குறித்த ஒரு பார்வை. தஞ்சாவூர் மக்களவை தொகுதி முதல்முறை வாக்காளர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள். உலகின் மாபெரும் ஜனநாயக நாடான இந்தியாவில் 18வது மக்களவை தேர்தல் நடைபெறவுள்ளது.
இதில் பல்வேறு அரசியல் கட்சிகள் களம் காண்கின்றனர். இந்நிலையில் தஞ்சாவூர் மக்களவை குறித்த ஒரு செய்தி கண்ணோட்டத்தை காணலாம். தஞ்சாவூர் மக்களவை தொகுதி 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. இதில் திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டத்திலும், மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி திருவாரூர் மாவட்டத்திலும் அமைந்துள்ளது. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 14,94,216 வாக்காளர்கள் உள்ளனர். இதுவரை நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் காங்கிரஸ் 9 முறையும், திமுக 8 முறையும், அஇஅதிமுக 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. கடந்த தேர்தலில் திமுகவை சேர்ந்த பழனி மாணிக்கம் 5,88,978 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி வேளாண் தொழில் சார்ந்த பகுதியாக உள்ளது. இதனைத் தவிர சேதுபா சத்திரம், அதிராமப்பட்டினம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் மீன்பிடித்தல் முக்கிய தொழிலாக அமைந்துள்ளது. வேளாண் தொழிலில் பட்டுக்கோட்டை, பேராவூரணி உள்ளிட்ட பகுதிகளில் தென்னை மர வளர்ப்பு முக்கிய தொழிலாகவும், திருவையாறு பகுதியில் வாழை, வெற்றிலை உற்பத்தி முக்கிய தொழிலாகவும் உள்ளன. இதர பகுதிகளில் நெல் உற்பத்தி சார்ந்த பகுதியாக திகழ்கிறது. நெற்களஞ்சியங்களில் ஒன்றாக அறியப்படும் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஆற்று நீர் பாசனம் முக்கிய பங்கு வகிக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கல்லணை இதற்கு முக்கிய சான்றாக உள்ளது. இதனை தவிர தஞ்சாவூர் வீணை, ஓவியம், கலைத்தட்டு மற்றும் உலக புகழ்பெற்ற பெரிய கோவில் உள்ளிட்டவையால் வரலாற்று சிறப்புமிக்க பகுதியாக தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி திகழ்கிறது. பெரும்பான்மையான மக்கள் வேளாண் தொழிலை சார்ந்து வாழ்வதால் காவிரி நீர் பங்கீட்டு விவகாரம், மல்லிப்பட்டினம் மீன்பிடி இறங்கு தளத்தில் தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும், வேளாண் தொழில் சார்ந்த தொழிற்பேட்டைகள் உருவாக்க வேண்டும், மழை காலங்களில் நெல் சாகுபடி பாதிக்கப்படுவதால் நெல் உலர் இயந்திரங்கள் மற்றும் குடவுன்கள் அமைத்து தர வேண்டும், நீர்நிலைகளை மேம்படுத்த வேண்டும், பட்டுக்கோட்டையில் செயல்பட்டு வந்த தென்னை வளர்ச்சி வாரிய கிளையை மீண்டும் கொண்டுவர வேண்டும், சுற்றுலா தலங்களை மேம்படுத்த வேண்டும், அரியலூர், பட்டுக்கோட்டை மற்றும் பட்டுக்கோட்டை மன்னார்குடி இடையிலான புதிய ரயில் தடத்தை அமைக்க வேண்டும் உள்ளிட்டவைகள் இப்பகுதி மக்களின் அடிப்படை கோரிக்கைகளாக உள்ளன. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஓட்டு போட போகிறோம். இப்போ நம்ம எடுக்கிற பிரதமர் நம்மளோட தேவைகளையும் செய்யணும், இவங்களே அறிஞ்சு செய்யணும். அந்த அளவுக்கு ஒரு பிரதமர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓட்டு போடுறதுனால என்ன பயன்னா, நம்மளோட தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். ஓட்டு போட்டால் என்ன பயன் அப்படின்ற அந்த பயன்பாடு அவங்களுக்கு தெரியாததுனால எல்லாம் அலட்சியமாக இருக்காங்க. இன்னொன்று ஓட்டு போடணும், கட்டாயம் ஓட்டு போட்டால் தான் நம்ம ஓட்டு நம்ம உரிமைன்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு ஓட்டு உழுகணும். நம்ம ஓட்டு போட்டால் தான் நம்மளோட தேவைகளை நம்மளுக்கு செய்ய சரிவர இருக்கும். நம்ம ஒரு நல்ல தலைவரை நம்ம நாட்டுக்கு தேர்ந்தெடுக்கலாம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன். இத்தனை நாள் நல்லா வேடிக்கை பார்த்துருக்கேன், வெளில நல்லா ஓட்டு போட போவாங்க பார்த்துருக்கேன், இப்படி கையில் இந்த இங்கெல்லாம் வைப்பாங்க, அதை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த வாட்டி நானும் ஒரு ஓட்டு போட போகிறேன், பிரதமர் வராங்க அப்படின்னா அந்த இடத்துல நானும் ஓட்டு போட்டு அவங்களை எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. எல்லா இளைஞர்களும் ஓட்டு போடணும். யாரும் பயந்துக்கிட்டு இதை ஒரு அலட்சியமாக எடுத்துக்கிட்டு வீட்டில் இல்லாமல் இதெல்லாம் ஒரு ஓட்டு போகிறது பெரிய விஷயமா, அப்பதான் இது நம்ம தமிழ்நாடு, நம்ம இந்தியா அப்படிங்கிற ஒரு இதோட எல்லாரும் ஓட்டு போடுங்க, யாரும் ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. ஓட்டு போகிறத ஒரு நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அந்த இடத்துல நம்ம இருக்கோம், அதனால நல்லா யோசிச்சு ஓட்டு போடுறோம். ஓட்டு போடுங்க எல்லாரும், யாரும் ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க, எல்லாரும் ஓட்டு போடுங்க. சத்யா. தஞ்சாவூர் தொகுதி விவசாயம் சார்ந்த தொகுதியாக இருந்தாலும் இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா படித்து சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஐடி காரிடர் மாதிரி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் ரெடியூஸ் ஆகும், தஞ்சாவூரும் டெவலப் ஆகும். பெங்களூர், சென்னை அந்த மாதிரி சிட்டிஸ்க்கு டெய்லியும் அடிஷ்னலாக இன்னொரு ட்ரெயின் விட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் கைவினை பொருள்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் டிஜிட்டலைஸ்டாக இம்ப்ரூவ் பண்ணால் ஆல் ஓவர் வேர்ல்டு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகும். வரப்போகிற கவர்மெண்ட் பெண்களோட வளர்ச்சிக்கு திட்டங்கள் அறிவிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே நிறைய மகளிர் சுய உதவிக்குழுலாம் செயல்பட்டு இருக்கு. ஸோ அதனால ஏழை பெண்கள்லாம் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. வணக்கம். இந்த தஞ்சாவூர் தொகுதியில் கிராமப்புற மாணவர்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க. நிறைய வாய்ப்புகள், கல்வி வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தி தந்துட்டு இருக்காங்க. இருப்பினும் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, வருங்கால வரப்போகின்ற மத்திய அரசு ஆட்சிகள் கிராமப்புற மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தா, அதாவது அந்தந்த கல்வி நிறுவனங்களுக்கே போய் மத்திய அரசு நேரடியாகவே வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை செஞ்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறைய வேலைவாய்ப்புகள் கிராமப்புற மாணவர்களுக்கு நிறைய கிடைக்கும். நமது தஞ்சை பகுதியில் அதிகமான
கிராமப்புறங்கள் இருக்கும்போது அந்த கிராமப்புறங்களில் இருக்கவங்க அந்த பேரண்ட்ஸ், இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ், பசங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, முக்கியமாக இளங்கலை முடிச்சதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியூருக்கு வேறு ஏதாவது வேறு மாவட்டங்களுக்கு போகிற மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையுது. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் அந்த விவசாயம் சார்ந்த ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி தொழில்களை எப்படி மேம்படுத்தலாம், அவங்களுக்கு எப்படி அதை கற்றுக் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேலைகளை நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அவங்க அந்த இளைஞர்கள் வேலை தேடி வெளி மாநிலங்களுக்கோ வெளி மாவட்டங்களுக்கோ போகாமல் அந்தந்த ஊர்களே இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கை தரம் இன்னும் முன்னேறும், அந்த கிராமப்புறங்களோட தரமும் இன்னும் முன்னேறும். நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலாவது காவிரி விவசாய பாசன பகுதிகளுக்கு கர்நாடகாவிலிருந்து முறையாக கிடைக்க வேண்டிய நீரை பெற்றுத்தர அமைய இருக்கின்ற அரசு தேவையான தண்ணீரை பெற்று டெல்டா மாவட்டத்து விவசாயத்தை துவங்கிட ஆவணம் செய்யும் என்று எதிர்பார்க்கின்றோம். காவிரி நீர் கர்நாடகாவில் மழை பெஞ்சாதான் கொடுக்குறாங்க, அவங்கள குறை சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த ஆண்டு மழை குறைவான பெய்ததால தான் நம்ம தண்ணி வரல. அதே நம்ம எதிர்பார்த்துட்டு இல்லாமல் கோதாவரியை காவிரியோடு இணைத்தால் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படும். அதற்கான நடவடிக்கையை வருகின்ற அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். டெல்டா மாவட்டத்தில் விளைகின்ற நெல், பருத்தி போன்ற பொருட்களை இங்கேயே மதிப்பு கூட்டி உற்பத்தியை பெருக்கினால் இங்கே உள்ள விவசாய தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இங்கே உற்பத்தி செய்கின்ற நெல்லானது நேற்று நீடாமங்கலத்திலிருந்து சுமார் 2000 டன் நெல் தென்காசிக்கு போயிருக்கு. அதை இங்கே டெல்டா மாவட்டத்திலே உற்பத்தி செய்யலாம். அதே போல் பருத்தி இங்கே நிறையா விளையுது, பருத்தி இங்கேயே நெசவு செய்யலாம். அதே போல் வைக்கோல் நிறையா இருக்குது. வைக்கோலிலிருந்து மதிப்பு கூட்ட பொருட்கள், காளான் வரப்பு போன்ற தொழில்களை உற்பத்தி செய்தால் தொழிலாளருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மற்றும் விவசாய எடுப்பொருட்களுக்கு வரி இல்லாமல் அனைத்து பொருளும் தர வேண்டும். அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது விவசாயிகளுடைய பாதுகாப்புக்கு உறுதுணையாக இருக்கும். டெல்டா மாவட்டத்திலிருந்து தஞ்சை போன்ற மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு செல்கின்ற ரயில்கள் முழுவதுமாக இயக்கப்பட வேண்டும். தற்போது மக்கள் தொகை அதிகரித்திருப்பதால் புதிதாக பல ரயில்களை இயக்கினால் பயணிகளுக்கு மிகவும் நன்றாகவும் விவசாய பகுதிகள் வளர்ச்சிக்கும் பெருமளவு உதவி என்று எதிர்பார்க்கப்படுகிறோம். வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் புலவன்காடு வி மாரியப்பன். நான் ஒரு முன்னோடி விவசாயி. நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களது தஞ்சை தொகுதியும் ஒன்று. இந்த தொகுதியில் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னவென்றால், தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை ரயில் போக்குவரத்து கிடப்பில் போடப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த சூழல் இப்பொழுது மாற்றியமைக்கப்பட்டு இதுவரைக்கும் இந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கவில்லை. இதனால் நாங்கள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருட்களை அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் அடுத்த மாநிலத்திற்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. இதனால் எங்களுடைய பொருளாதாரம் மிகவும் வீழ்ச்சி அடைந்து உள்ளது. அதோடு மட்டுமல்ல, தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிறைய படித்த இளைஞர்கள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இங்கே நாங்கள் எங்கள் தொகுதியில் ஏதாவது ஒரு தொழிற்சாலை வேண்டும் என்று பல நீண்ட நாள் கோரிக்கையாக வைத்துள்ளோம். ஆனால் இதுவரை எந்த அரசும் எங்களுக்கு அதை செவிசாய்க்கவில்லை. இனி வருங்காலங்களிலாவது இங்கே உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருள்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக கொண்டு சேர்ப்பதற்கு எங்கள் பகுதியில் தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும். இதுவரை நீங்கள் கேட்டது மக்களவை தொகுதி 2024 ஓர் கண்ணோட்டம்.